வாசனை சூப்பராக இருக்குது. அப்படியே பச்சையாக சாப்பிட்லான் இருக்குது. கொஞ்சம் மண் அடிச்சிடுச்சு. சின்ன வயசுலலாம் வந்து ஸ்கூலுக்கு போகிறப்போலாம் காலையில் எந்திரிச்ச உடனே பனைமரத்தை நோக்கி ஓடிடுவோம். எதுக்கு அப்படின்னா அந்த மாதிரி உழுவுற பனைமரத்தை எடுத்து வந்து சுட்டு சாப்பிடுவோம். இந்த பனைமரத்தை இந்த ஊன் இந்த மஞ்சளேன்னு இருக்குது இல்லைங்க, இந்த மஞ்சளேன்னு இருக்கிற இந்த பகுதி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆஹா, இதே அவ்வளோ வாசம் சூப்பராக இருக்குது. சுட்டு சாப்பிடுவோம். இந்த பனைமரத்து ஊனையும் சாப்பிட்றோம். அடுத்து அந்த கொட்டையை என்ன பண்ணோம்னா அப்படியே மண்ணில் போட்டோம்னா முளைக்கும். முளைச்ச உடனே அந்த கொட்டையில் கிழங்கு வரும். அந்த கிழங்கு எடுத்து சாப்பிட்லாம். கிழங்கு சாப்பிட்டு அந்த கொட்டை உள்ளே அந்த முளைச்ச கொட்டையை ரெண்டாக வெட்டோம்னா உள்ளே சீம்புன்னு ஒன்று இருக்கும், அது சாப்பிடுவோம். அப்புறம் இதே அந்த பனம்பழத்துக்கு முன்னாடி கொஞ்சம் செவந்தாப்பில் வரும் லேசாக, அதாவது பழமாகறதுக்கும் காய்க்கும் அந்த இடப்பட்ட பகுதியில் சேவாக்காய்ம்பாங்க. அது வந்து அந்த மட்டை சீவி அந்த ஊன் பகுதி சீவி தண்ணியில் போட்டு வேவிச்சு சாப்பிட்டோம்னா அது அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுக்கு அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி கடுக்கா பகுதி அது யூஸ் பண்ண மாட்டாங்க. நொங்கு குளிர்ச்சி, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. வெய்ய காலத்துலலாம் நொங்கு அதிகமாக சாப்பிட்றா ரொம்ப குளிர்ச்சி. அப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த நொங்காக மாறுறதுக்கு முன்னாடி தெலுவு கட்டுவாங்க. அது சாப்பிட்டாலும் அது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. கல்லுன்னு சொல்லுவாங்க, கல்லும் அதெல்லாம் உடம்புக்கு நல்ல வலிமை, அதாவது நன்மை கொடுக்கக்கூடியது. இந்த தெலுவு வந்து பீச்சு அதில் கருப்பட்டி செய்வாங்க. கருப்பட்டி வந்து இனிப்புக்கு, கருப்பட்டி சர்க்கரைக்கு இதெல்லாம் அந்த காலத்தில் கருப்பட்டி தான் பயன்படுத்தினாங்க. இவ்வளோ பயன்களை கொடுக்குது. அந்த ஓலையெல்லாம் பார்த்திங்கன்னா கூரை மேயருக்கு ஆதி காலத்துலலாம் ஓலைச்சுவடின்னா இந்த பனை ஓலையை தான் எடுத்து அறுத்து கருப்பட்டி பாவில் காய்ச்சி எடுத்து நல்லா எழுதி வச்சாங்க. காரணம் என்ன, கரையான் பிடிக்கக்கூடாது, அழியாது இருக்கும்னு சொல்லி ஓலைச்சுவடிகள்லாம் வந்து பனை ஓலையில் எழுதுனது தான். அப்புறம் அந்த மரம் பார்த்திங்கன்னா கடைசி காலத்தில் வீடு கட்டுறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சாங்க. இத்தனை பயனை கொடுக்கறதுனால தான் இந்த பனையை வந்து தமிழ்நாடு அரசு தனது மாநில மரமாக அறிவிச்சிருக்கு. இவ்வளோ பயன்களை கொடுக்குது. இந்த மரத்தை வந்து இப்போல்லாம் நிறையா வெட்டிடுறாங்க சூளைக்கு எரிக்கிறதுக்கெல்லாம். ஏதோ ஒன்றாறு அப்படியே ஒரு சில பக்கங்களில் இருக்குது. இத்தனை பயன் தரும் பனைக்கு நாம் இனி என்ன செய்ய போகிறோம் சிந்திப்போம்.